ஹலோ. 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 ப்ரோ, நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து. கவி ப்ரோவா? ஹலோ. சொல்லுங்க பிரதர், கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து. ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன் பிரதர், சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். நீங்க டெலீட் பண்ணிட்டீங்களா? ஏன் டெலீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பிரதர், அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க, அதான் பயமா இருந்துச்சு, டெலீட் பண்ணிட்டேன். இல்ல இல்ல, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஏதோ போலீஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல ஒன்னும் ரூமர்ஸ்ல ஒன்னும் ஸ்ப்ரெட் பண்ணல. நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பேசிருந்தீங்க தளபதிக்கு. சரி, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock தளபதியோட ஒரு வீடியோ வரும். அது வந்து நீங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு ஒரு 2 minutesோ ஒரு 3 minutesக்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்லை. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு. அதனாலதான் இந்த 3 நாளா அவர் வந்து பார்க்கல. ஸோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க 41 பேரை இறந்திருக்காரு. அதனாலதான் அவரு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனாலதான் போயிருக்காங்க. அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டில் டோன் எடுத்து